எங்களோட வீட்டு தோட்டத்தில் பசலி செடி வச்சுருந்தேன் நான். இங்கே இப்போ குளிர் தொடங்கிட்டது, இனி விட்டால் எல்லாமே பழுதாக போயிடும். அதனால் இன்றைக்கு இந்த கீரையை அப்படிங்க எடுத்துருக்கிறேன். கூடுதலாக எனக்கு இந்த கீரை தண்டோடு சேர்த்து சமைக்கிறது விருப்பம். இதில் கொஞ்சம் விதைகள் இருக்கிறபடியினால பெரிய தண்டுகளை உடைக்காமல் சின்ன தண்டுகளாக இருக்கிற பகுதியை உடைச்சிட்டு அதில் இருக்கிற இலைகளையும் பிடிங்கிருக்கிறேன். இந்த கீரையை தனியாக நீங்கள் பால் கறி சமைச்சிங்களாண்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். இல்லைண்டா பருப்பு சேர்த்து சமைச்சிங்களாண்டாலும் அதுவும் நல்லா இருக்கும். நான் கூடுதலாக மைசூர் பருப்பு சேர்த்து சமைக்கிறேன். நான் மைசூர் பருப்பு விருப்பம் இல்லாத நீங்கள் துவரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து சமைச்சிங்களாண்டாலும் நல்லா இருக்கும். 1 வயது பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்தும் போது இந்த கீரையை பாரு சமைச்சு கொடுத்தீங்களாண்டா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கறி மீன் குழம்பு மரக்கறி சாப்பாடோட சேர்த்து சாப்பிடலாம். இந்த கீரையில் நான் எப்படி சமைச்சேனான்ன்றது அடுத்த பதிவில் பதிவிடுறோம். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம்.